முளை கட்டின பாசி பயிர் நல்லா வந்துச்சு. என்ன பாட்டி பண்றீங்க? பாசி பயிர் முளை கட்டி வச்சிருந்தேன், அதான் ஒரு வேக்காடு போட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் வெள்ளம் போட்டு சாப்பிடலான்னு ரெடி பண்ணிருக்கேன். பரவாயில்லையா, ரொம்ப சத்தான பொருள் தான் செய்றீங்க. இருப்பா, தேங்காய் துரி வெள்ளம் போட்டு தரேன், சாப்பிட்டு போ. பாட்டி இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நீங்க சாப்பிட்டு உங்க உடம்ப தேத்துங்க முதல்ல. இப்ப வயசு பசங்கள்லாம் சாப்பிட்டா நான் நல்லது, எது கொடுத்தாலும் இது வேணா அது வேணா ஏன் சொல்றீங்கன்னு தெரியல. பாட்டி எனக்கும் பிடிக்கும் நீங்க செய்யறதுலாம். இப்போ எனக்கு டைம் இல்ல, எடுத்து வைங்க, சாயங்காலமா வந்து சாப்பிட்றேன். இப்ப சுட சுட சாப்பிட்டாதான் உடம்புக்கு சத்து. ஆரி பண்ண பிறகு சாப்பிடுவேன். என் பாட்டி கையில செஞ்சது ஆறி போனாலும் நல்லா டேஸ்டா நல்லா சத்தா தான் இருக்கும். டே சொல்லி சொல்லி ஏமாத்து. காலேஜ்ல இருந்து வரும்போது என் அழகு குட்டிக்கு என்ன வாங்கி வரணும்? எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. எதுவும் வேணாவா? ஏதாவது சொல்லுங்க, ஒரு பக்கோடா மிச்சரு எதுனா வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். வயசான காலத்துல எனக்கு எதுக்கு அதெல்லாம்? நைட் உங்க அப்பா வந்து வச்சது நிறைய இருக்குது. உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ, நான் என்ன காசு தரேன், தங்கச்சி வாங்கி கொடு. பாட்டி காசுலாம் வச்சிருக்கேன் பாட்டி, நான் அப்பா கொடுத்துருக்காரு. சரி, ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு. என்ன பாட்டி சொல்லுங்க. நம்ம கோமதியத்தோட பொண்ணுங்க 2 பேரும் நீ படிக்கிற காலேஜ் தானே படிக்கிறாங்க? ஆமா பாட்டி, அங்கதான் படிக்கிறாங்க. அப்ப நீ அவங்க தினமும் பாப்பியா? இல்ல பாட்டி, என்னைக்காவது ஒரு நாள் பாப்பேன். இங்க கேன்டீன்ல, இங்க காலேஜ் முடிச்சு வெளியில வர வழியில எங்கேயாவது பாப்பேன். பார்த்தா பேசுவியா? இல்ல பாட்டி, நானும் பேசணும் தான் ட்ரை பண்றேன், என்னால பேசவே முடிய மாட்டேங்குது. ஒன்னும் என்ன சுத்தி 10 பேர் இருப்பாங்க என் ஃப்ரெண்டுங்க, இல்லைன்னா அதுங்க சுத்தி 10 பசங்க இருக்குங்க. நான் எப்படி போய் பேசுறது சொல்லு? ஆமா, காலேஜ்ல பேச முடியாது, பசங்க தான் இருக்குங்க. சும்மா கூட பேச மாட்டேன். ஒரு அத்தை பொண்ணு ஒரு முறையில கூட நம்ம சாப்பிட்டீங்களா கிளம்பிட்டீங்களா அப்படியாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேச வேண்டியதுடா. எங்க பாட்டி கிட்ட போனாலே வாயில இருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது, வரை காத்து தான் வருது. வெக்கமா? நீங்க வேற சும்மா இருக்க பாட்டி, என்ன பார்த்தாலே அது ரெண்டும் முறைக்குதுங்க, அப்படியே முண்டக்கடை போட்டுக்கணும். அதுக்கு பாக்குற பார்வையில எனக்கு பயமா இருக்கு அதுகிட்ட பேசுறதுக்கு. பொம்பளை பசங்க அப்படி தாண்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் இல்லையா, அவங்களோட கோவம் தான் அவங்களோட பாதுகாப்பு. புரியுதா? சிரிச்சு பேசினா வச்சுக்க ஈஸியாக ஏமாத்திடுவாங்க எல்லாரும். அதனால பொம்பளை பசங்க வந்து கோவமாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா. நீ வந்து நம்ம அத்தை பொழுது தானே, நல்லபடியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசு. அவங்களுக்கு நீ தானே பாதுகாப்பாக இருக்கணும், அவங்கள எப்பயுமே துணையாக இருக்கணும்ல நீ. ஆமா பாட்டி, நீங்க சொல்ல கூட சரிதான். அவங்க கோவமா இருக்காங்க, என் மேல என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு, அதனால தான் என்ன பார்த்தா முறைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்போ சொல்லும் போது தான் எனக்கு புரியுது, பெண்கள் வந்து எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் பாதுகாப்புன்னு. சரி, எப்பயாவது பார்த்தா என்னம்மா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளு. புரியுதா? யாரோ மாதிரி இருக்காத. சரி பாட்டி, பார்த்தா பேசுறேன். நமக்கு வந்து கடவுள் கொடுத்த சொந்த பந்தங்களை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அவங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கணும். நம்மளால காசு பணம் கொடுத்து உதவி செய்ய முடியும்னாலும் உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை மட்டும் கொடுத்தா போதும். ஆமா பாட்டி, ஆமா பாட்டி. நம்ம பிள்ளைங்களை யாருன்னா கிண்டல் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், அவங்களாம் அதட்டி வை. புரியுதா? பாட்டி நீங்க தான் நினைச்சிருக்கீங்க அவங்க 2 பேரும் சாப்பிட்டான ஆளுங்கன்னு, அவ்வளவுதான், அவங்களே தூக்கி பந்து ஆடிடுவாங்க. ஓ, என் பேத்திங்க அப்படியா? ராதிகா மாதிரி போல இருக்குது 2 பேரும். ஆமா பாட்டி, அவங்களை யாரும் கிண்டல் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சரிப்பா, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோ என்ன. சரி பாட்டி, சரி பாட்டி, பாத்துக்கிறேன். சரி நான் கிளம்பட்டுமா? சரிப்பா, வண்டியை பொறுமையாக விட்டு பார்த்து வரணும். புரியுதா? சரி பாட்டி, பொறுமையாவே போயிட்டு வரேன். இப்போ டிஃபன் எதனா சாப்பிட்டியா இல்லையா? வயிறு வாயத்தோட கிளம்பிட்டியா? சாப்பிட்டேன் பாட்டி, இட்லி சாப்பிட்டேன். சரிப்பா, பார்த்து பத்திரம் போயிட்டா. சரி பாட்டி, வரேன் பாட்டி. பரவாயில்ல, நம்ம பேரை வந்து நல்ல பொறுப்பாக தான் இருக்கான். பரவாயில்ல, இந்த குடும்பத்தையும் பார்த்துப்பான், கோமதி குடும்பத்தையும் பார்த்துப்பான். படிச்சு முடிக்கிட்டோம், அப்புறம் இந்த கையை தான் பேசலாம். ஒரு ஆவியே நல்லா வந்து பூவா கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சாச்சு. அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லை தேங்காய் வெள்ளம் போட்டு கூட சாப்பிடலாம். நம்ம இப்போ வந்து தேங்காய் வெள்ளம் போட்டு சாப்பிடலாம். ஒழுங்காக கோமதிக்கா கூடயே பஸ்ஸில் போயிருக்கலாம். ஸ்கூட்டியில் வரேன் நீங்கள் போங்க சொல்லிட்டு பெருமையாக சொல்லி அனுப்பிச்சிட்டா, அந்த ஸ்கூட்டியில் சுத்தமாக பெட்ரோலே இல்லை. இப்போ வந்து நடந்து போயிருக்கோம். ஆமாம், இப்போ மட்டும் நம்ம காய்கறி வாங்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு தானே போயிருக்கோம், ஊருக்கு அதை பேசுறதுக்கு போயிருக்கோம். வேறு என்னடி பண்ணுறது? பஸ்ஸும் போயிட்டு இருக்கோம், வண்டியிலையும் பெட்ரோல் இல்லை, காய்கறியும் வாங்க முடியாது, வீட்டில் எதாலும் போர் அடிக்குது. அதனால போய் எங்கே போய் கதை பேசலாம், மீனா கண்ட போகலாம். மீனாவும் பரிமளாவும் ஒன்றா கதை அடிச்சுருப்பாங்க, அங்கே போகலாம். நம்மளை எவ்வளோ நேரம் தான் வெட்டி வீட்டில் உட்காந்துக்குது. நூற்றுக்கு நல்லா வீடு கட்டிச்சு பார்த்தியா? பார்த்தேன்டி. முன்னாடி தரைகிறெல்லாம் போட்டுச்சு, காம்பவுண்ட் சரி மாதிரி போட்டுச்சு. இந்த வாடகை தோட்டமாக வச்சுருக்கா போலகுது. இந்த வாழைக்கண்ணை வச்சாலாவது 6 மாதம் நல்லா பெருசாகி கொலை விடும். அந்த வாழைப்பூவும் கிடைக்கும், வாழைக்காய்க்கு வாழைக்காவும் கிடைக்கும், வாழைப்பழம் மரம் வச்சா பழமும் கிடைக்கும். நமக்கு தேவையான அளவு விற்றுக்குன்னு சாப்பிட்டுட்டு மீதி கூட விற்றுடலாம். ஆமாண்டி, வைக்கணும்டி. வீட்டை சுற்றி 4 கன்று வச்சுக்கேன், அதை அப்படியே சுற்றி நிறைய வளர்ந்துடும், அப்படியே ஒரு தோட்டமாக மாறிடும். வைக்கணும். நம்ம இந்த சாமான் இருக்கிற தண்ணி, துணி தைக்கிற தண்ணி, இந்த பாத்ரூம்லேருந்து குளிக்கிற தண்ணிலாம் வெளியில் வேஸ்ட்டாக தான் போயிடுது. இந்த வாழைக்கண்ணை வச்சா கூட நல்லா சீக்கிரமாக வளர்ந்துடும். நம்ம மண்ணுக்கு எல்லாத்தையுமே நல்லா தான் வளரும், நம்ம தான் வைக்காமல் இருக்கிறோம். காலையில் என்னடி செஞ்ச? நான் டயட்டில் இருக்கேன்டி, கேழ்வரகுல கஞ்சி தான் செஞ்சு குடித்தேன். அப்போ பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன்? பசங்களுக்கு வந்து பூரி உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தேன்டி. அதில் 4 பூரி மட்டும் நான் சாப்பிட்டேன், மீதி வந்து நான் டயட்டில் இருக்குண்ணா, அதனால கேழ்வரகு கஞ்சி ஒரு சொம்பு குடித்தேன். என்ன பண்ணுறது, இது டயட் ஒரு கேடு. நல்லா முட்டை 4 பூரி சாப்பிட்டேன், டயட்டுக்கு நம்ம கேழ்வரகு கஞ்சா. ஆமாண்டி, இருக்க நடக்கவே முடியல, உடம்பு குண்டாயினே போதா. அதனால தான் டாக்டருக்கு போய் பார்த்தேன், டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதான் அந்த காலையில் 4 பூரி ஒரு சொம்பு கேழ்வரகு கஞ்சி போதும்ண்ணா. இதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு டயட்டில் இருக்கிறதுக்கு. போதும் கூட கொஞ்சம் 4 இட்லி சாப்பிட்டாச்சு, டயட்டு சூப்பராக இருக்கும். அப்படியா? கூட 4 இட்லி சாப்பிடணுமா? இது எனக்கு தெரியாமல் போச்சு, நான் சாப்பிட வேண்டியதான். எருமை மாடே, டயட்னு வச்சுக்கேன், சாப்பாடுக்குலாம் சாப்பிடக்கூடாது. புரியுதா? அந்த கேழ்வரகு கஞ்சி குடிக்க சொன்னாங்களா, அந்த மாதிரி கஞ்சி மட்டும் தான் குடிக்கணும். அந்த பூரி உருளைக்கிழங்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏண்டி அந்த மாதிரிலாம் நல்லா இருக்க முடியாது. அந்த கஞ்சி என்ன டக்கு 5 நிமிஷம் ஜீரணம் ஆகிடும், அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடும்.
ஆரம்பிக்குமே. அதுக்கு தான் பூரி சாப்பிட்டேன் நான். அந்த மாதிரி சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு வந்து உடம்பு குறையவே குறையாது, இன்னும் ஏறி தான் போவோம். அப்படி கஷ்டப்பட்டு இருந்தோம்னா எனக்கு உடம்பு குறைய தேவையில்ல. எப்படியாவது போ, சொல்ல வச்சு கேட்க மாட்டேன் நீ. இந்த பொறுப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிடு பிறந்தது. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. பிரியாணிலாம் செஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். கோமதி அக்கா ராதி அக்கா செய்யும். இப்போ மார்க்கெட்டுக்கு போயிருக்குதுங்க. வரும்போது கறிகிரி வேறு வேணும் இருந்துச்சுன்னா பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். அவங்க அப்படி செஞ்சவங்க நம்மளுக்கு தர மாட்டாங்கடி. அவங்க தான் காய்கறி கடைக்கு கூப்பிட்டாங்க, நம்ம தான் வரமாட்டேன் சொல்லிட்டுமே. நம்ம எங்கடி வரமாட்டேன் சொன்னோம்? ஸ்கூட்டியில் வர சொல்லிட்டு சொன்னோம். அந்த ஸ்கூட்டி இந்த மாதிரி சரி பண்ணி யாருக்கு தெரியும்? பெரிய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அதை பெட்ரோல் தான் வேணாம் சொன்னோம். வரும்போது வண்டியில் பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம இருப்பேன். நான் தினமும் எடுத்து வண்டி எடுத்து ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் வண்டி எடுப்பேன். அதில் பெட்ரோல் இருக்குதா இல்லையான்னு கவனிக்கவே இல்லை. வண்டி ஓட்டுறமோ இல்லையோ தினமும் காலையில் அதை வண்டியை சுத்தப்படுத்தி ஒரு ரவுண்ட் அப்படி சுற்றி எடுத்து வந்து நிப்பாட்டணும். அப்படியே நிப்பாட்டி வச்சுன்னா வச்சுக்கேன், ரிப்பேர் தான் ஆகும். நீ வேற வாயை வைக்காத. அது பெட்ரோல் இல்லாமல் தான் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தது. ரிப்பேர்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வேணா சொல்லலாம். உன்னை நம்புறதுக்கு நீங்கள் நல்லா என்னை வச்சு செஞ்சுட்டடி. சும்மா நீட்டாதவா. இனிமேல் சாயங்காலம் முட்டை இருக்கும்போது பறிச்சு வச்சிடணும். பறிச்சு இந்த குடிசை மேலே வச்சுட்டு வச்சுக்கேன், பனியில் கல்ல பூத்துரும். கட்டியே வச்சிடணும். அப்போ தான் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிச்சு விடலாம். காலையில் பறிச்சு கட்டுறதுக்குள்ளே ஸ்கூல் டைம் ஆகுதுன்னு ஓடி போயிட்டுங்க. இவ்வளோ பூ இருக்குது, எத்தனை போய் எங்கன்னா வித்துட்டு வந்துடலாமா? ஆமாம், 100 நாள் வேலைக்கு போனாலாவது அங்கே யாருன்னா சொன்னாலும் வாங்கிப்பாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த வேலை இல்லை நமக்கு. கோமதிக்கு போய் கேட்டு பார்க்கணும். அவங்க வீட்டில் 2 பசங்க இருக்குல்ல, வாங்கிப்பா. இத்தலாவது ஒரு நாளைக்கு 100 கிடைக்கும் நமக்கு, கை சொல்லக்காவது ஆகும். இந்த பூ சீசனுக்கு மட்டும்தான் பூக்குது. கரெக்டாக மார்கழி மாதத்துல தான் பூக்குது. அதுக்கப்புறம் இருக்க இடமே தெரிய மாட்டேங்குது. செடி இருக்கிறதே தெரியாது எனக்கு. பார் டக்குன்னு வந்து இவ்வளோ பூ பூத்துருக்குது. இல்லை பூக்க ஆரம்பிச்ச பிறகு இங்கே ஒரு செடி இருக்குன்னு நமக்கு கடை தெரியுது. பரிமளக்கா யாரு? மீனாவா? வாடி வாடி. நானே வரணும் இந்த வீட்டாண்ட, நீயே வந்துட்டேன். வா வா. முதல்ல அவ எதுக்கு வந்தான்னு கேட்கலாம். நடி வீடு தேடி வந்துருக்குறேன். ஏக்கா காலையில் நம்ம பார்த்தோம்ல அந்த கீதா ராணி பெரிய பொண்ணு எல்லாம் பேக் எடுத்துன்னு போனாங்களே, இன்னும் வரலக்கா வீட்டுக்கு. இன்னும் மடி வரல? மத்தியானமா இப்போ சரி சாப்பாடு டைமே வந்துடுச்சு, இன்னுமா வரல? எங்கே போயிட்டாளுங்க? அப்படியே காய்கறி வாங்கிக்கணும், துணிலாம் வாங்கிக்கணும், பொங்கலுக்கு துணிலாம் வாங்கிக்கணும், வராளுங்க பழகுது. எங்கேருந்து தான் அவளுங்க மட்டும் பணம் கொட்டுன்னு தெரியலக்கா. இன்னும் நான் பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல தெரியுமா? ட்ரெஸ்ஸில் துணி எடுக்க போகிற மாதிரி இருந்தால் என்ன ஒரு குரல் கொடுத்துருப்பாளுங்களா? கூப்பிடவே இல்லையா? ஒரு காய்கறி மட்டும் தான் வாங்கிட்டு போகிறாளுங்க போல இருக்கு. இங்கே இருக்க சந்தைக்கு போயிட்டு வரதுக்கு அவ்வளோ நேரம் ஆக போகுது. பஸ்ஸில் என்ன 5 நிமிஷத்தில் எடுத்துன்னு கூட போகுது. வாங்கி இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கே அதை சேர்ந்துருக்கலாம். போய் எவ்வளோ நேரம்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது நான் நினைக்கிறேன். அதான் துணிலாம் வாங்கிக்கணும், நகைலாம் வாங்கிக்கணும், பொங்கலுக்கு கப்படம் சேர்த்து வச்சிருப்பாளுங்க. 100 நாள் வேலைக்கில் வராங்கல்ல, பணம் சேர்த்து வச்சிருப்பாளுங்க, நகைலாம் வாங்கிக்கின்னு ஒருத்தருக்கு போய்க்கிறாங்க போகுது. அதுக்கு தான் நைஸாக கீதா ராணி விட்டுட்டு போயிருக்காங்க. ஆமாம், கீதா ராணி அவங்களோட கூட்டாளி தானே, அவளுங்க விட்டுட்டு போயிருக்காங்கன்னா எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கா எப்படிலாம் இருக்கிறாளுங்க. ஊர் சுற்றும் போது மட்டும் ஒன்றா சுற்றுறாளுங்க, இந்த சமைச்சு சாப்பிட்றதுல மட்டும் ஒன்றா செய்கிறாளுங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் நகை வாங்குற மாதிரி இருந்தால் துணிலாம் வாங்கிறதுக்கு போகிறத நைஸாக கட்டி விட்டு போயிடறாங்க பற்றி அவளுங்களா. ஆமாம், நீ ரொம்ப மோசமானவங்க இருக்காங்க. பரவாயில்லக்கா, உங்கள் வீட்டில் நிறைய பூ பூத்துருக்குது. ஆமாம், நீ 2 நாளாக தான் பூக்குது. எனக்கே தெரியாது இந்த செடிங்க இருக்குது இவ்வளோ பூ பூக்குன்னு. பார்த்தா இவ்வளோ பூ பூத்துருக்குது. ஒரு நாள் வந்து பார்க்குறேன். இது சீசனுக்கு பூக்கிற பூலக்கா அப்படிதான். இந்த மார்கழி மாதம் மட்டும் தான் பூக்கும். இதில் வாசனை இருக்காது, ஒன்றும் இருக்காது. இனி வாசனை என்ன நடி பார்க்கறது எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அதில் நல்ல நேர் கூட எடுத்து பாரி போட்டோன்னு வச்சுன்னு வச்சுக்கேன், 5 ஜடை போட்டு அவ்வளோ அம்சமாக இருக்கும். நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, கொடு 2 முழம் பூ கொடு. 1 முழம் 50 ரூபாடி, 2 முழம் 100 ரூபாய். என்னக்கா இது அநியாயமாக இருக்குது? ஏதோ பூ இவ்வளோ பூ பூத்துருக்குதே, வேஸ்ட்டாக போதே சொல்லிட்டு கேட்டால் காசு கேட்குறேன். எது வேஸ்ட்டாக போதா? இது எத்தனை பேர் தெருவில் விற்றுன்னு வச்சுக்கேன், 1 முழம் 60 ரூபான்னு விற்பேன். சரி, நீ தெரிஞ்ச பொண்ணாச்சு எனக்கு, அதனால 1 முழம் 50 ரூபான்னு கொடுக்குறேன் உனக்கு. இதுக்கு எப்படி சொல்கிற நீ? ஐயோ, பெரிய ஆளாக இருக்கும் போல இருக்கேன். வேணா வாங்கிக்கடி, இல்லைன்னா விடு. கோமதி கிட்ட ராதிகா கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கேன், அவளுங்க வாங்கி பாருங்க. என்னாலாம் வாங்க மாட்டேன், 50 ரூபா கொடுத்து வாங்க மாட்டேன். என்ன 2 முழம் கொடு. உள்ளே கட்டி வச்சுருக்கேன்டி, தரேன். செடியில் பூத்து கொட்டினா கூட கொட்டினா பரவாயில்ல, நம்மளுக்கு ஃப்ரீயாக தர மாட்டாளம்மா. ஏண்டி அவங்க வீட்டில் வாழைக்கொலை விட்டுன்னு கேள்விப்பட்டேன். வாழைக்கடை முத்தி போயிருந்தேன். நல்லா முத்தி தான் இருக்குது. வாழைக்கடை எல்லாம் பெருசாக இருக்குது. பஜ்ஜி போடுறதுக்கும் சூப்பராக இருக்கும், பொரியல் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், சிப்ஸ் செய்யலாம். வாழைக்கடை அப்படி என்ன இருக்க போறியா? நாளைக்கு தான் கறக்க போகிறேன். சரி, எனக்கு ஒரு 4 வாழைக்கா கொடு. 4 போதுமாக்கா? 6 வாங்கிக்கேன்க்கா. உன் வீட்டில் காய்ச்ச காயே நீயே ஃப்ரீயாக தான் தரப்போகிறேன். 4 போதும் எனக்கு விடு. 6 இருக்கு. இதே ஃப்ரீயாக தரப்போறேண்ணா. உங்ககிட்ட நான் எப்போ சொன்னேன் ஃப்ரீயாக தரப்போறேன்னு? ஒரு காய் 12 ரூபாய். 12 ரூபான்னு 4 காய் எவ்வளோ? 48 ரூபாய் ஆகுது. காசை கொடுத்துட்டு வாங்கிப்போ. எதே காசு கொடுத்து வாங்கி போடுமா? ஏன் உன் வீட்டில் தானே காய்க்குது, ஃப்ரீயாக தானே காய்க்குது. நீ காசு கொடுத்து கடையில் இந்த வேணுங்க ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது தானே? செடியை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி பாதுகாத்து உரம்லாம் போட்டு வளர்த்து வச்சிருக்கேன். நான் எப்படிக்கா ஃப்ரீயாக தர முடியும்? அந்த மாதிரி தான் இந்த செடியை நான் பாதுகாத்து வளர்த்துன்னு இருக்கிறேன். புரியுதா? அப்போ எப்படி பூ மட்டும் ஃப்ரீயாக தருவாங்களா உனக்கு? நீ சொல்றது சரிதான்க்கா. நம்ம வீட்டில் காய்க்குதுன்றதுனால அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுமா என்ன? யாராவது தானே காசு வாங்கியிருந்தா இனிமேல் கொடுக்கணும். இந்த பொருள் இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்து தான் விவசாயிங்கன்னா ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு. விவசாயம் செய்யறதுன்னா ஈஸியா? இதோ கையில் வச்சிருக்கேன். இந்த பூ பூக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும் தெரியுமா? இதுக்கு நடுவில் பூக்கவே பூக்காது. சீசன் பூ இது. அந்த மாதிரி ஒரு காய் காய்க்கிறதுக்கும் ஒரு பூ பூக்கிறதுக்கும் ஒரு வெண்டைக்காய் செடி கூட வச்சுக்கோ. 1 மாதமோ 2 மாதம் பிடிக்குதுல்ல, ஒரு கத்திரிக்காய் செடி கூட எடுத்துக்கோ. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும். அவ்வளோ நாளைக்கு அதுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றணும், அதுக்கு உரம் போடணும்,
பூச்சி பொட்டுலாம் அண்டாமல் அதை பார்த்துக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது உனக்கு. விவசாயம் என்ன சும்மாவா ஈஸியாக கொடுத்துட்றாங்களா? அதுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை வர வைக்கணும். புரியுதா? எந்த பொருளுமே இனிமேல் யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. நீ சரியாக தான் சொல்கிற எல்லாமே. அப்படிதான் முருங்கை மரம் வச்சுருக்க முருங்கை கீரை கொடு, 2 முருங்கை கொடு. அப்படி இப்படின்னு ஓசிலேயே வாங்கிட்டு போகிறது. இனிமேல் யாருக்கும் ஓசிலே கிடையாது. ஒரு முருங்கை 10 ரூபாய், முருங்கை கீரை வேணும்னா 20 ரூபாய் அப்படி தான் கொடுக்குறேன். ஐயோ இது விஷ பூச்சை மாறி பூச்சே. வாழை கூட இனிமேல் காசுக்கு தான் தருவோம். யாருமே ஃப்ரீயே கிடையாது. இத்தனை நாள் தோட்டத்துக்கு போயிட்டு நைட்டாக போய் அர்த்தம் வந்துன்னே இருப்போம். யாருனாவது இருந்தாலும் எந்த சாமி கும்பிடணுன்னா இனிமேல் காசு இருந்தால் தரமாமே. 2025 நான் புதுசாக இந்த முடிவு எடுத்துருக்கிறேன். நல்ல முடிவு தான்க்கா, நல்ல முடிவு தான். நான் 4 காசு சேர்த்து வைக்க வேணாவா? ஓலை வீடு இருக்குது, தலை வீடு கட்ட தேவையில்லையா? நல்ல துணிமணி வாங்க தேவையில்லையா? நகை நட்டில் வாங்க தேவையில்லையா? எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு நான் ஓலை குடிச்சில் உட்காந்துருக்கேன். மற்ற எல்லாரும் உஷாராக தான் இருக்கிறாங்க. சரிக்கா சரிக்கா, எனக்கு டைம் ஆச்சுக்கா. 2 முழம் பூ மட்டும் கொடு. இந்த தரேன் இந்த 100 ரூபாய் கொடு. ஏக்கா ஃபோன்லேயே அனுப்பிச்சி விட்றாங்க அவளுக்கு காசை. விஷம் விஷம் விஷம். ஏக்கா ஃபோன் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் போய் அனுப்பிச்சி விட்றேன்னு. இப்படி கொஞ்சம் திரும்ப. என்னக்கா நான் அனுப்பிச்சி விட மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ. அதெல்லாம் அனுப்பி விடுவேன். இந்த பூவை கட்டி உன் பொண்ணுக்கு வச்சு விடு. 2 முழம் பூவே போதும்க்கா. இது வந்து சீசனுக்கு தான் பூக்கும், புரியுதுதா? பூக்கும் போதே உன் பொண்ணுக்கு வந்து அழகாக கட்டி ஜடை மாதிரி வச்சு விடு. நல்லா அழகாக இருக்கும். இது எவ்வளோக்கா? இது வந்து காசு கிடையாது, நான் ஃப்ரீயாக தரேன். எடுத்துன்னு போ. ஏம்மா இதை புரிஞ்சிக்கவே முடியலையே, லூஸ் ஆகி போச்சா இது? சரிக்கா சரிக்கா. என்ன அப்புறமேட்டு வந்து கொடுக்கட்டுமா? சரி கொடுத்தேன். இந்த பரிமளாக்கா நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா? என்னதான் நான் மாற்றிக்கணும்னு நினச்சாலும் ஒரு சில டைம்ல என்னால் மாற்றிக்க முடிய மாட்டேங்குது. நானும் எவ்வளோதான் நல்லவங்களா இருக்கிறது. வெயில் வேற வந்துச்சு. மடமடன் கீழே வந்து போயிடலாம், மொத்தமாக கொட்டிடும். நம்ம ஊரே ஊட்டி மாதிரி இருக்கு. எல்லா செடியிலும் பூ பூத்துருக்குமா? எல்லா பூவும் பூக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் கலர் கலர் பூவாக தான் இருக்கு. செடியில ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க பாருங்க இந்த பனியில. மலர்களே மலர்களே இது என்ன கனவா? மலர்களே